மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆமாங்க, நாம் இன்னைக்கு விசு அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம விசு அவர்கள் ஒரு சூப்பரான ஆக்டர், ஃபிலிம் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நாம் இன்னைக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவர் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி YG பார்த்தசாரதி அவர்கள் நடத்திட்டு இருந்த ஒரு ட்ராமா டூப்பில் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. அந்த ஸ்டேஜ் ட்ராமாவோட நிறைய ஸ்கிரிப்டை இவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி டைரக்டரான கே பாலச்சந்தர் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நிறைய படங்களோட ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. அதில் ஒரு சில குறிப்பிட்ட படங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 1977 டெல்லி கணேஷ், ஜெய் கணேஷ் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படம். 1978 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த சதுரங்கம். 1980 சிவகுமார் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த அவன் அவள் அது. அண்ட் அதே வருஷத்தில் விஷ்ணுவர்தன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மழலை பட்டாளம் அப்படிங்கிற படம். அண்ட் 1981 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்து வேற லெவலில் ஹிட்டான தில்லுமுள்ளு அப்படிங்கிற படம். அண்ட் அதே வருஷத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லக்ஷ்மி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த நெற்றிக்கண் அப்படிங்கிற படம். அண்ட் 1981 நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த கீழ்வானம் சிவக்கும் அப்படிங்கிற படம். அண்ட் 1981 பிரதாப், சுஹாசினி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற படம். அண்ட் 1982 நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த சிம்லா ஸ்பெஷல் அப்படிங்கிற படம். அண்ட் அதே வருஷத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த புது கவிதை. அண்ட் 1984 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம விசு அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே விசு அவர்கள் டைரக்ட் பண்ணுற எல்லா படங்களும் ஒரு குடும்பத்தை மையமாக வச்சு தான் கதையை எடுத்திருப்பாரு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வச்சிருப்பாரு. அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டியே. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இவர் கதையை எடுத்திருப்பாரு. அதாவது வரதட்சணை கொடுமை, மறு திருமணம், மாமியார் மற்றும் மருமகள் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி தான் இவர் பொதுவாக கதையில் எடுத்திருப்பாரு. ஸோ இவர் முதலாக 1982 தான் ஒரு மூவியை தனியாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம விசு அவர்களும் நடிச்சிருக்காரு. அண்ட் சரிதா கிஷ்மு இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெளியாகி நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸை வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்களை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.